வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 4 மனதின் 10 படிநிலைகளை பற்றி அருள் தந்தை அவர்கள் இன்று பேசுகிறார் தன்னுடைய வாழ்க்கை மலரில். மனம் பற்றிய விளக்கத்தை, வரைவிலக்கணத்தை மனவியல் நிபுணர்களான மிகப்பெரிய சிக்மண்ட் ஃப்ராய்ட் போன்றவர்களெல்லாம் கூட மிக தெளிவான, அறுதியான, எளிமையான விளக்கத்தை தரவில்லை. ஆனால் அருள் தந்தை அவர்கள் மிக அழகாக எப்படி மனம் என்பது செயல்படுகிறது என்பதனை இப்படி விளக்குகிறார். உடலிலே உயிர் இருப்பது உண்மை. உடலில் உள்ள அடுக்குகள் எல்லாம் சீராக இருப்பதை பாதுகாப்பது என்பது உயிரின் வேலை. அப்படி அந்த அடுக்குகள் சீர்குலைகிற போது அந்த தடையை உணரும் வகையில் ஏற்படுவதுதான் உணர்ச்சி. அந்த உணர்ச்சி என்று ஒன்று எழுந்த உடனேயே தேவை என்பது அடுத்து வருகிறது. தேவைக்கு என்ன பூர்த்தி செய்ய வேண்டுமல்லவா? அதற்கு முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்று வந்தபின் அந்த அனுபவத்தை கொண்டு ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்று முடிவடைகிற வரையில் மனது 10 படிநிலைகளாக செயல்படுகிறது என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் உயிரேதான் படர்க்கை நிலையிலே மனமாக இப்படி 10 படிநிலைகளை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அழகாக குறிப்பிடுகிறார். எடுத்துக்காட்டிற்கு சொல்கிறோம், பசி என்கிற ஒரு உணர்ச்சி வருகிறது. அந்த உணர்ச்சியின் பார்ப்பட்டு தேவை எழுகிறது. உணவுக்கான தேவை, உணவு தேடலுக்கான முயற்சி செயலாக பரிமளிக்கிறது. செய்த பின்பு அதன் விளைவாக உணவு கிடைத்து விடுகிறது. உணவு கிடைத்து விட்டால் அந்த உணவை உண்டு அனுபவிக்கிறதும் மனதே தான். அந்த அனுபவத்தின் பார்ப்பட்டு எழுகிற அனுபவம் என்பதை பெற்று பதிவு செய்து கொள்வதும் மனம்தான். பின்பு அந்த அனுபவத்தை வைத்து ஆராய்ச்சி செய்து தெளிவு பெற்று முடிவு காண்பதும் அதே மனம்தான். எனவே உயிர்தான் படர்க்கை நிலையில் மனமாக 10 படிநிலையில் செயல்படுகிறது என்பதனை மிக அழகாக அருள் தந்தை அவர்கள் குறிப்பிடுகிறார் என்கிற செய்தியினை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி.